தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க. மிதுன ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் இந்த மிதுன ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும். முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க. தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம். நம்முடைய மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குறி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க, எத்தனை சோதனை வந்தாலும் சரி, தன்னுடைய தன்மானத்தை மட்டும் இவங்க விட்டு தர மாட்டாங்க. வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் போராடி முன்னுக்கு வரணும் அப்படின்னு இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. தன் கையே தனக்குதவி அப்படின்னு இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்பேற்பட்ட அருமையான நற்குண நலன்களை கொண்ட மிதுன ராசிக்காரங்க எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? என்னமா நீங்க இருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னாவே போதும். நலமா இருக்கீங்களா அப்படின்லாம் கேட்கவே வேண்டாம். எங்க வாழ்க்கையில எங்கம்மா நலம், எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நாங்க இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயம், அது எப்படி நாங்க நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க. இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில் இருந்த தடைகள் எல்லாம் காணாம போக போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. உங்க மன கவலைகள் காணாம போக போகுது. நோய் நொடிகள் காணாம போக போகுது. உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுதுங்க. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாம் உங்களை தேடி வர போறாங்க. உங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்க கையில செல்வாக்கு உயர போகுதுங்க. உங்க வாழ்க்கையே அற்புதமா மாறப்போகுது. இந்த மாதத்துல குரு பகவான் கடகராசிக்கு மாறுறதுனால மிதுன ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறப்போகுதுங்க. குருவின் அருளால எல்லா விதங்களிலுமே சௌபாக்கியம் கிடைக்க போகுதுங்க. குரு பகவான் அதிபதியாக இருந்து பல இடங்கள்ல காப்பாத்தினாலும் புத்தியால கிடைத்த அதிர்ஷ்டங்கள் தாங்க நினைச்சிருக்கு. குருவின் அருள் தேவைங்க. கடகராசிக்கு குரு பகவானுக்கு உற்ற வீடு என்பதால் மீளவே முடியாத கஷ்டத்தில் இருந்தாலும் குருவின் பேச்சு துணை வருங்க. புதனும் குருவும் இரட்டையர்களாக செயல்பட போறாங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. மிதுன ராசியில் உள்ள சின்னவங்க பெரியவங்க படிக்கிறவங்க படிக்காதவங்க எல்லாருமே இந்த பலன்கள் பொருத்தமாகுங்க. குரு 2ஆம் வீட்டுல இருந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு செல்வம், குடும்பம், வாக்குவன்மை, நிதிநிலை, நல்ல பெயர் எல்லாம் மேம்படுங்க. அடுத்து ஒரு வருஷத்துக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலம் தொடங்க போகுதுங்க. குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும். சண்டை சச்சரவுகள் இருந்த இடம் தெரியாமல் போகும். பழைய முரண்பாடுகள் குறையும். திருமணத்தின் மூலம் புதிய உறவு வரும். குழந்தைகளின் பிறப்பால் குடும்ப வாழ்க்கை மேம்படுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல ஜாதகத்துடன் கல்யாணம் நடக்குங்க. விருப்பப்பட்ட வாழ்க்கை துணை அமைவாங்க. விவாகரத்தானவர்களுக்கு மறுமணத்துக்கு வாய்ப்பு இருக்கு. திருமணம் ஆனவர்களுக்கு பரஸ்பர புரிதல் அதிகரிக்குங்க. நெருக்கடியான நேரத்துல வாழ்க்கை துணை உங்களுக்கு உறுதுணையாய் இருப்பாங்க. பெண்களுக்கு குடும்பத்துல ஆதரவு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். செல்வம் சேரும். நல்ல வரன் அமையுங்க. சிறப்பான வேலை கிடைக்கும். உத்தியோகத்துல மதிப்பு மரியாதை உயரும். சம்பள உயரும். விருப்பப்பட்ட இடமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். அரசாங்க விஷயங்கள்ல அனுகூலம் உண்டு. அரசாங்க வேலைக்காக படிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பான வேலை அமையுங்க. ஆண்களுக்கு தொழில், வியாபாரம், சமூகத்துல மரியாதை அதிகரிக்கும். உறவினர்களிடம் ஆதரவு அதிகமாகும். லாபத்துக்கு குறைவில்லைங்க. நிதிநிலையில செல்வம் சேரும். சேமிப்பு அதிகமாகும். திடீர் செலவு வந்தாலும் சமாளிக்க முடியுங்க. பணம் பல வழிகள்ல வந்து சேரும். மாணவர்களுக்கு படிப்புல கவனம் தேவைங்க. புத்திசாலித்தனம் தேர்வுகள்ல வெற்றியை கொடுக்குங்க. அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்யுங்க. நிச்சயமா உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும்.
படிப்பு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு புகழ் கிடைக்குங்க. அரசாங்க வேலையில பதவி உயர்வு கிடைக்கும். தனியார் வேலையில சம்பளம் உயரும். சுயதொழில் செய்பவர்களுக்கு வியாபாரம் விரிவடையும். விவசாயிகளுக்கு நல்ல விளைச்சல் உண்டு. கடன் சுமை குறையும். அரசியல்வாதிகளுக்கு சமூக மரியாதை கூடும். தேர்தல்ல சாதகமான பலன் கிடைக்குங்க. உடல் நலத்துல சின்ன சின்ன உடல் சோர்வு வந்து போகும். பெரிய பிரச்சனை எதுவுமே இல்லைங்க. சோம்பல், மன அழுத்தம் எல்லாமே குறையும். சகோதரர்கள் உங்களுக்கு துணையா இருப்பாங்க. சுயநலமாக நடக்கும் உறவுகளிடம் கவனமாக இருந்துக்கோங்க. குரு கொடுக்கும் உயர்வை புதன் பகவானும் கொடுக்க ரெடியா இருக்கார். புதன் புத்தி, வேகம், கற்றல் ஆகியவற்றுக்கு அதிபதிங்க. புதன் சுப கிரகங்களுடன் சேர்ந்திருந்தா அறிவும் செல்வமும் கல்வியும் தருவாருங்க. பாவ கிரகங்களுடன் சேர்ந்திருந்தா மன அழுத்தம், கவலை, குழப்பம் எல்லாமே வரும். குருவும் புதனும் சேர்ந்து மிகப்பெரிய வெற்றியை தரப்போறாங்க. குரு ஆன்மீகத்தை உயர்த்துவார். புதன் உலக வாழ்க்கையில வெற்றியை பெற வைப்பார். மிதுன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. நம்மளுடைய மிதுன ராசி புதன் பகவானை அதிபதியா கொண்டதுங்க. மிதுன ராசிக்காரங்க புத்திசாலிங்க, பேச்சுல வல்லவர்கள், நட்புல உண்மையானவங்க, கொடுத்த வாக்க காப்பாத்துவாங்க. இவங்க சிந்தனையில புதிய உலகத்தை உருவாக்குவாங்க. குருவின் அருளால ஞானம் பெருகும். புதனால அறிவு வளரும். விநாயகர் அருளால தடைகள் அகலும். துர்க்கையின் அருளால சாபங்கள் விலகும். திருமண வாழ்க்கை கசந்து போயிருந்தாலும் அன்பால மீண்டும் இணைவீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். பெண்கள் பேச்சுல நயமுடையவர்களாகவும் ஆண்கள் அறிவுல வல்லமை உடையவர்களாகவும் இருப்பாங்க. உத்தியோகத்துல உயர்வு கிடைக்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களின் கவர்ச்சி, விவசாயத்துல நிலம் செழிக்கும் நிலை ஏற்படும். அரசியல்வாதிகள் கூட்டத்தை கவர்வாங்க. ஆனா எதிரிகளால தடைகள் வரலாம். எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. ஆரோக்கியத்துல மன அழுத்தம் ஏற்படலாம். தியானம் செய்வதன் மூலமா உங்களுடைய மனசுக்கு மன நிம்மதி கிடைக்குங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கவங்க எல்லாம் பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யாரு ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த மன கவலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழ்றதே கிடையாதுங்க. உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நம்ம இந்த செயலை செஞ்சா நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ, இந்த சொல்ல சொன்னா நம்மளை பத்தி அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்ட்டு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாம நின்றுட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்கள்லயாவது யாரையும் கண்டு அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரையும் கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்கார்? உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சிருக்கார். உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறைதாங்க. அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க. நீங்க என்னதான் உங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழல்ல வந்து உதவுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க. இந்த கலியுகத்துல எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்திக்கிறாங்க. தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும். ஆமாங்க, கூட பிறந்தவங்க, உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்மளுடைய உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 100ல ஒரு 10% பேர் தாங்க இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பத்தி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. மிதுன ராசிக்காரர்களே, நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் கஷ்டப்படுறதுக்கு சில காரணங்கள் இருக்குதுங்க. மிதுன ராசிக்காரங்களே, நீங்க நிலைத்தன்மை இல்லாம இருக்கிறதுனாலையும் அதிக சிந்தனை செய்யறது, உடனே எல்லாரையும் நம்புறது, உறவுகள் சோதனை பண்றது, பேசுற திறனால பிரச்சனை, நேரம், காலம்
இடம் பொருள் ஏவல் தெரியாம பேசுறது, சொந்த உறவுகளால துரோகம், பண விஷயத்துல சேமிப்பு இல்லாம இருக்கிறது, கிரக சோதனைகள் போன்ற காரணங்களால நீங்க கஷ்டப்படுறீங்க. இந்த நிலை இனி வரக்கூடிய காலங்கள்ல மாறப்போகுதுங்க. இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி உங்களுக்கு நிதி வளம், குடும்பத்துல அமைதி, தொழில முன்னேற்றம், அனைத்து விதத்திலையுமே நல்ல வளர்ச்சியை தரப்போறார் குரு பகவான். வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க போகுது. பரிகாரங்களையும் சேர்த்து செஞ்சீங்கன்னா இன்னும் சிறப்பான பலன்களை நீங்க இந்த மாதம் அனுபவிக்கலாங்க. பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஆலயத்துக்கு போயிட்டு குரு பகவான் கிட்ட உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லி வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் காணாம போயிருங்க. மிதுன ராசிக்காரங்க சிறப்பா வாழ போறீங்க. சிரமம் எல்லாமே விலகி போங்க. சிரமங்கள் இருந்த இடம் தெரியாமல் மறைய போகுது. ஜாதக கட்டத்துல புதன் குரு எங்க இருக்காங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. சுப கிரகங்களோட இருந்தா இன்னும் மேம்பாடு வரும். உங்க வாழ்க்கையில அசுப கிரகங்களோடு இருந்தா கொஞ்சம் தாமதப்படும். தனக்காரகன் மற்றும் புத்திகாரகன் இவங்க 2 பேருடைய சேர்க்கை மிதுன ராசிக்காரர்களை பிரகாசமாக ஒளிர வைக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையே சொர்க்கமா மாற போகுதுங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோடு நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமுமே வாழ்ந்துட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க. குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம்ங்க. எந்த கோவிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரமும் பண்ணணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைன்னா கூட பரவாயில்ல, அந்த சூரிய பகவானுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாமே கரைஞ்சு போயிடும். மிதுன ராசிக்காரர்களே, இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ராசியில குரு பகவான், தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்கிரன், தைரிய வீரிய ஸ்தானத்துல சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவானுங்க. சுகஸ்தானத்துல செவ்வாய் பகவான், ரண ருண ரோகஸ்தானத்துல சந்திர பகவான், பாக்கியஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. இந்த கிரக நிலைகளின் மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வந்துருச்சு. உங்க வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலங்கள் துன்பம், கண்ணீர், கவலை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாது. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க. நல்லது மட்டும் தாங்க நடக்கும். இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும்? எனக்குன்னு ஒரு வீடு வேணும், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும், எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும். இதுதாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையா இருந்திருக்கும். அந்த ஆசைகளை கூட நீங்க இது நாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய சராசரி ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. உங்களுடைய மனசுல இது நாள் வரைக்கும் பலவிதமான மன கவலை, உடல்நல பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனை, நீங்க இது நாள் வரைக்கும் நிம்மதியா தூங்க முடியாம ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய உடல் நலன்ல பிரச்சனை, மன பிரச்சனை, பண பிரச்சனை எல்லாம் காணாம போகுதுங்க. காணல் நீரா மறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே அழகா மாறப்போகுதுங்க. கவலை இல்லாம நிம்மதியா நீங்க தூங்க போறீங்க. நீங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் முன்னேறாம இருக்க சில பல காரணங்கள் இருக்குதுங்க. காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரிங்க, ஒருத்தவங்க கிட்ட பழகும் போதும் சரி, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, நீங்க நல்லா இருக்கணும் அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம் பொருள் ஏவல் அறியாம நீங்க எல்லார்கிட்டயுமே யதார்த்தமா இருக்கீங்க. நீங்க எல்லார்கிட்டயுமே யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு
ரொம்பவும் நல்லதுங்க. உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை ஆலோசனை பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. ஏன்னா இந்த உலகத்துல 190% பேர் நீங்க நல்லா இருக்க கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க. அந்த 10% பேர் தான் நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த 10% பேரை நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க. இந்த 90% பேர்கிட்ட நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்கன்னா அதுவே உங்க வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையா வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையா இருக்கணுங்க. உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதா இருக்குங்க. அடுத்ததா நம்மளுடைய மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் முதலாவதாக மிருகசீரிஷம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் நிரம்ப போகுது. நண்பர்கள் உறவுகள் மூலமாக நல்ல செய்திகள் உங்களை வந்தடைய போகுது. பயணங்களால பயன் கிடைக்க போகுது. வங்கிகள்ல சேமிப்பு உயர போகுது. விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. அடுத்ததா நம்முடைய மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. தெய்வ காரியங்கள்ல கவனத்தை செலுத்த போறீங்க. பெற்றோர்களின் உடல்நிலை சீராக இருக்கும். உறவினர்களிடம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். நிலம் வீடு சம்பந்தமாக உங்களுடைய முயற்சிகள் கைகூடும். பெண்களால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட போகுது. குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது. உங்களுடைய கனவுகள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது. வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க. அடுத்ததா நம்முடைய மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு தங்களது திறமைகளை காட்ட வாய்ப்புகள் சேரப்போகுது. அரசியல் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் சேரப்போகுது. மாணவர்களுக்கு கல்வியில தேர்ச்சி அடைய போறீங்க. தடைபட்ட பாதையில் நின்ற தொழில் கட்டுமானம் தற்போது முடிவடைய போகுதுங்க. அரசியல்வாதிகளுக்கு எதிரிகளை வசமாக்கும் நூதன கவர்ச்சி தெரிய போகுது. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். ஓகேங்களா? வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் நீங்க கரெக்டா பயன்படுத்திக்கிட்டா மட்டும் போதுங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.